ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ ஒருத்தர் இந்த வீடியோ சென்ட் பண்ணிட்டு இதில் இருக்க எஃபெக்ட் நீங்கள் மேக் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம ஏன் இதில் இருக்கிறத ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. இதோட சீரிஸ் இனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சப்போர்ட் தான், ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் வரதுங்கிறத பொறுத்து அடுத்த வீடியோஸ் நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இந்த சீனில் ஒரு ஏஐ டிஃப்யூஷன் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக பெயிட் பண்ணி பார்க்கணும் கைபர் ஏஐல. இது நம்ம ஃப்ரீயாக அப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ணது அடோப் ஃபயர்ஃப்ளை. நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு அடோப் ஃபயர்ஃப்ளை டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. உள்ள பண்ணதுமே ஒரு அடோப் ஃபயர்ஃப்ளை கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஃபில்ம் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே அப்லோட் யுவர் ஃபோட்டோன்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணி உங்க ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்க ஃபோட்டோவை கட் அவுட் பண்ணிடும். இப்போ உங்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதுக்கு பக்கத்துல இன்வெர்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்வெர்ட் ஆயிரும். உங்க சப்ஜெக்ட் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ப்ராம்ப்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சைபர் பங்க் தீம்னு கொடுத்தனா இப்போ ஒரு சில இமேஜஸ் வந்து எனக்கு ரெண்டர் ஆகி கொடுக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா மேலே 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கீழே டவுன்லோட் கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ இமேஜஸ் டவுன்லோட் பண்ண முடியுதோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த இமேஜஸை Capcutல இம்போர்ட் பண்ணிட்டு அது எல்லா இமேஜஸுமே 0.1 அப்படிங்கிற அந்த டியூரேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வீடியோ பார்க்கறதுக்கு சமையான டிரான்ஸ்ஃபர் வந்து இருக்கும். மறக்காம கரெக்டா அலைன்மெண்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதை நீங்க சப்போஸ் ஒரு அளவுக்கு மேல இமேஜ் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதே வீடியோவை ரிப்பீட்ல போட்டு விட்டுருங்க. அதே வீடியோ காப்பி பண்ணி ஒரு டூப்ளிகேட் பண்ணி போட்டுட்டீங்கன்னா அந்த ஸ்பீட்ல பார்க்குறப்ப உங்களுக்கு அது ரிப்பீட் ஆகுதுங்கிறது தெரியாது. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸ்க்கு வர சப்போர்ட்டை பொறுத்து அடுத்த பார்ட்டும் நான் மேக் பண்றேன். அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை நான் உங்கள் சாரதி டெக் டிஆர்ல இருந்து.